பிரேக்கில் கால் எடுத்துக்கிட்டே இருக்கு. அதான் சவுண்ட். பிரேக் முடி சவுண்ட் வருதா? வரல இல்லை. நம்பர் அடிக்கணும். நான் உங்கள்கிட்ட ஒரு கம்பேக் எதிர்பார்க்குற முனேஷ், அந்த கம்பேக் டக்கு டக்குன்னு விட்டுறீங்க. ஆறாம் அடிச்சா எத்தனை நாள் இருக்கீங்க நீங்கள் ராஜா? இல்லை, கிளாஸ் எத்தனை நாள் இருக்கீங்க? லீவ் விடுறேன்னு சொன்னீங்க. அது இல்லை தம்பி, வாய்ப்பு என்ன, பொங்கல் அன்னைக்கு லீவ் வரும், மறுநாள் லீவ் வரும், அவ்வளோ 2 நாள் தான். 2 நாள் தான் லீவ் விட்டு வீட்டிலேருந்து என்ன பண்ணுறது? அதுக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு 11. அப்போ இந்த இடம் எனக்கு போட்டுடலாமேண்ணா? தாராளம் புதன்கிழமை போட்டுடலாம். போடலாம். அவனையும் போட்டுருவான். உங்கள் கூட இன்னொருத்தர் வந்துடுவான். யார்? ஹரி. அது என் கூட வந்து நீங்கள் எடுக்கலையாண்ணா அவரு? அவன் ஸ்லாட் போடலை. புதன்கிழமை 3 ஸ்லாட் போடலாம். வேற யார் இருக்கா? புதன்கிழமைண்ணா. வெள்ளி திங்கக்கிழமை முதல் நாள் லீவ் போட்டு அடிப்பாங்க. புதன்கிழமை வெள்ளிக்கிழமை 2ல் எந்த நாள் வேணும் டக்குன்னு புக் பண்ணிக்கலாம். வெள்ளிக்கிழமை போட்டலாமா? வெள்ளிக்கிழமை போட்டுருக்கலாம். திங்கக்கிழமை போட்டிருக்கலாம். கிழமை போகும்போது அவ்வளோதான் வச்சு செஞ்சுருவாங்க. அதுக்கு வெள்ளிக்கிழமை லீவ் போட்டால் கூட பிரச்சனை இல்லை. அடுத்து திங்கக்கிழமை தான் போக மறந்துடுவாங்க. திங்கக்கிழமைனா லீவு 7 நாள் விட்டது 10 உனக்கு அப்படிம்பாங்க. அதில் செவ்வாய்க்கிழமை லீவ் வேறு எடுத்துருக்கு அப்படின்னு. இன்னைக்கு லீவு போட்டிருக்கேன். ஆமாம், செலிப்ரேஷன் இன்னைக்கு. ஆமாம், 6:10 தான் எழுந்திரிச்சேன். நீ ஃபோன் எடுக்கலையா? அதனால் சரி ரைட் அவர் கிளப்பிட்டேன். அவரை கூப்பிட்டு இங்கே வர ப்ரோக்ராமு. ஓகேண்ணா. சரி நீ கூப்பிட என்ன பண்ணால் அவரை சந்துக்குள்ளேயே முடிச்சுட்டு அண்ணா ஓகேங்க ஓகேன்னு சொல்லிட்டு சரி 6:07 எழுந்திரிச்சேன். அவ்வளோதான் போக முடியாது போலக்கு. அப்போ நீ குழி அப்போ பார்த்துக்கலாம் பண்ணாங்க. முடிச்சுட்டு வந்தால் ஃபோன் பண்ணியிருந்தீங்க கரெக்டாக. வந்துட்டேன் வீடு போட்டு ரைட்டு தாங்க. பின்னால் வர வண்டியை பார்க்கணும் முனேஷ். ஒரு 5 நிமிஷம் தானா? அதான் முடிச்சிச்சு. 5 நிமிஷம் தூங்கி வச்சுக்கலாம் பார்த்தா டக்குன்னு டைம் மாறிடும். 6:07 நீ வேறு 5:55 கலார் வச்சேன். 5:50 கலார் வச்சுருக்கேன். அந்த அலாரம் சரி ஒரு செகண்ட் ஆஃப் பண்ணிட்டு எழுந்திரிக்கணும் பார்த்தா 5:55 டக்குன்னு ரிப்பீட்டில் அடிக்கணும். ரிப்பீட்டில் தான் வச்சுருக்கேன். நான் ஆஃப் பண்ணி தோணும். அதான் பண்ணக்கூடாது. அவனுக்கு போயிடுவானுங்க. நீ அடிச்சு 6 மணிக்கு போயிடுவானுங்க. இன்னொரு போயிடுவானுங்க. நம்ம 2 வீலரில் வந்தால் தான் அவங்கள பார்த்து பை பண்ணுவோம். காலையில் கடிச்சிடுவானுங்க. காரில் வரங்காட்டி வாங்கடா கொங்காங்கோ அப்படிங்கிற மாதிரி போய்க்கணும்.
கம்பேக் ஆட்டிருக்கு. கம்பேக்கெல்லாம் பார்த்தா தெரியுது, கம்பேக் கொடுத்த மாதிரியே தெரியுது. கார்னரில் கார்னர் பழகிடுச்சு கொஞ்சம். அதான் லாஸ்ட் டைமே இப்படி தானே வந்தோம் கரெக்டாக. ஆமாம், லாஸ்ட் டைம் கொஞ்சம் ஸ்லோவாக வந்தேன், எனக்கு கொஞ்சம் ஸ்பீடு. ஃபஸ்ட் டைம் வரும்போது வண்டி லெஃப்ட் போச்சு, செகண்ட் டைம் கொஞ்சம் மாறிச்சு, இது இன்னைக்கு தேர்ட் டைம் வரணும் இந்த ரோட்டில். ஐயே நமக்குனே வரும். அப்படியே லெஃப்ட் மண் ரோட்டும் கூட இறக்க தப்பு இல்லை. அதில் அவர் கொஞ்சம் லெஃப்ட் ரைட் போயிடுவார். ஆமாம், எல்போட ஐயோ இந்த ஒரு சிலர் நல்லா இருக்குது. ஒரு சிலர் பின்னாடி ஹார்ன் அடிச்சுட்டே இருக்காங்க. அது கிரண், நீ வந்த டைமிங்க்கு முன்னால தம்பி பொண்ணு முடிவு பண்ணி போயிட்டு இருக்கிறாரு, புரியுதா? நீ எப்படி ஒரு 60 to 70 மினிட்ஸ் ஓடி 17 நிமிஷம் ஓடி இருப்பேன். இல்ல இல்ல, நான் வந்து ஃபினிஷிங் பண்ணணும். அவர் திருப்புறத நான் பார்த்தேன். அந்த ஒரு ஸ்பீடு மொமெண்டம்லயே திருப்பினாரா, எனக்கு அப்படியே திருப்பணும்னு தோணுச்சா, அதான் அப்படி பண்ணிட்டு இருக்கேன். பட் அப்படியே திருப்பணும் இல்ல, ரொம்ப ஸ்லோவா திருப்பிட்டு இருந்தேன். அப்படி திருப்பினா ஒன்றும் ஆகாதுன்றது புரிஞ்சுக்கிட்டான் மோனேஷ். அப்படிதானே மோனேஷ்? ஓ, இப்படியும் திருப்பலாமா? ஐயோ, 10 நாளாக அவனை ஏமாற்றி வச்சுருக்கானே. அந்த 2வது கீர் போட்டதுக்கு 3வது கீர் போட்டதுன்னா சூப்பராக இருக்கும். போகலாம். ரொம்ப ஸ்லோ கம்மியாயிருச்சுன்னு நினைச்சேன். ரோடு ஃப்ரீயாக இருக்குல்ல, யூஸ் பண்ணி தான். என்னடா தம்பி, உங்கள் ஆள் படம் ரிலீஸ் ஆகாமல் ரிலீஸ் ஆகாதா? 22ஆம் தேதி என்னமோ நாங்கள் அப்படியா? பிப்ரவரியும் போயிருச்சுன்னா அவ்வளோதான். ஆமாம், கண்டினியூஸ் லீவ் கிடையாது. பொங்கலை விட்டு அதுக்கப்புறம் செலிப்ரேஷன் கிடையாது. அப்புறம் மே மாதம் ஸ்கூல் லீவ் விட்டாதான் அப்படிங்கிறியா? பிரயோஜனம் இருக்கு, ஆனால் எல்லாம் போவாங்க. இந்த மாதிரி பொங்கல் ஃபெஸ்டிவல் வந்து பூரா பேர் பராசக்தி பார்த்து முடிச்சிட்டாங்களா இருக்கு. நல்லா இருக்காங்க, நல்லா இருக்காங்க. அப்புறம் டிக்கெட்டும் அப்படியே இருக்குண்ணா, ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்கு. ஏண்டா, யாரோட பொங்கலை யாரு கொண்டாடுறது? டிக்கெட் ஸ்ரீசக்தியில் பார்க்குறேன், பின்னாடி ஃபுல்லாக இருக்கு, முன்னாடிலாம் அப்படியே இருக்கு. ஆனால் எடுத்துட்டு போறாங்க நிறைய. முதல் 2 days வந்து நான் ஓரளவுக்கு கூட்டம் பார்த்தாங்க. பட் இப்போ வந்து காற்று வாங்க ஆரம்பிச்சு. இப்போவே எப்படின்னா பொங்கலுக்குள்ளே எல்லாம் பார்த்து முடிச்சிடுவாங்க இந்த 2 நாளில். பொங்கல் அன்னைக்கெல்லாம் தேட்டருக்காரங்க பாவம். எங்களுக்கு அந்த காசு வந்துருக்கும், ஒரு தட்டிட்டு போனாங்க. 4-5-6 ஷோ ஓட்டிடுவாங்க. ஜனநாயகம் வராது, சக்தி எடுக்கிறதுக்குலாம் ப்ளஸ்ஸு. ஏன்னா 2 படத்தையும் ஒட்டுக்கா போட முடியாது, சம்பாதிக்க முடியாதுன்னு. இப்போ ஜனநாயகம் வந்து கம்ப்ளீட் 8 ஸ்கின்னு சக்தி தேட்டர் போட்டுருவாப்புல. அநியாயமாக போச்சுன்னா அதை நான் காசு ரீஃபண்ட் பண்ணுறாங்களா இல்லை? கையில் தான் கொடுத்தாங்க வந்து. அப்படியா? வந்து வாங்கிக்க சொன்னாங்க. இத்தனை பேர் ஆன்லைன் புக் பண்ணியிருப்பாங்க, அத்தனை பேர்த்தையும் கரெக்டாக சர்ச் பண்ணி மறுபடியும் காசு உள்ளே போட்டு. இல்லை, நம்பர் பார்த்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அதான் ஃபோன் பண்ணாங்கண்ணா.
ஜிபே பண்ண முடியாது, கையில இருந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு அப்படியே வாங்கிக்கலாம். இங்கே பிவிஆரில் எங்கே போட்டோம்? இங்கே கோயம்புத்தூர்ல ஒரு டென்டர் கோயம்புத்தூர்ல நான் ட்ரை பண்ணா ஒரு செகண்ட்ல காலி ஆயிடுச்சு. 5 நிமிஷத்துல ஃபுல்லா புக் ஆயிடுச்சுண்ணா அந்த சைட் ஃபுல்லாவே. ஒரு டிக்கெட் கூட இல்லைண்ணா. 5 செகண்ட்ல காலி. ஆனா வெளிநாட்டுல நல்லா ஓடிட்டு இருக்கு உனக்கு. என்ன சொல்கிறேன்? ஆமா ஓடி அன்னைக்கெல்லாம் எல்லாம் ரிலீஸ் நான் 10ஆம் தேதி. சென்சர் போர்டில் ரிசல்ட்டே வரல, எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்க? இந்தியால மட்டும் தானே. அப்படின்னா அப்ப எல்லா பக்கமும் அப்படின்னு வந்து கிடையாது. ஏன்னா தமிழ் ரேக்கர்ஸ் விளையாண்டுருப்பான். இல்ல நான் அப்படிதான் சொன்னாச்சு. சொல்கிறவனுக்கு என்ன சொல்கிற ரீல்ஸ்லாம் கூட போட்டுருந்தாங்க. வாய்ப்பு இல்லை. இந்த தமிழ் ராக்கெட்ஸ் இதெல்லாம் விளையாண்டனா போட்டு தூக்கி வச்சிருவாங்க உள்ள மாட்டிட்டு. விஜய் படம் தூக்கி போட்டு வச்சிருவாங்க. ஏற்கனவே ஒரு 2 பேர் தான் வந்திருக்கானா. அது என்ன பண்ணாலும் அவங்க கமெண்ட் இருக்க மாட்டாங்க. இப்போ தலையால் இதுக்கு மேலே பிரச்சனை நடந்துச்சு. டைம் டு லீட். ஒன் டைம் ஒரு மோனேஸ் ஒன் டைம் அச்சீவ் பண்ணிட்டான்னா என்னதான் நீ ஸ்டியரிங் ஸ்பீடாக திருப்பினாலும் நாங்கள் வருவோம்ல அப்படின்னா கிரண் புரியுதுதான். 4 ரோடு லெஃப்ட்டு மீரில் கண் பேக்கா இப்ப அந்த வீடியோ போட்டுக்கடா அப்படிங்கிறியா? இப்படி விஷயம் பார்த்து ஏமாறுவேன். கார் நிக்குதா போதா இது ஆப்போசிட்ல வருது. அப்படி மீல்ல ரைட் ஆரம்பிச்சு செகண்ட் கீர் போட்டு மூவ் பண்ண ஆரம்பிச்சு. செகண்ட் கீர் போய் போகலாம். நின்றுட்டா தான் ஃபஸ்ட் கீர். அதில் பார்க்கும்போது ரொம்ப தூரமாக தெரியுதுண்ணா. டக்குன்னு பக்கத்தில் வந்துடும். எதில் ராஜா? கேமரா இந்த ஃபோன்லையா? ஆமாம், கேமரா டிஸ்டன்ஸ் கட்டணும். தூரமாக இருக்க மாதிரி கட்டுறீங்க. நேரம் அந்த பேக்கரிக்கிட்ட ரைட்டில் போயிடலாம். ஓகே ரோட்ல தான் ஓட்டுது. புளி இருக்குல்லடா. நீங்களே வந்தாலும் அப்படி தான் வருவீங்க சார். நம்ம ஆளுங்க நம்ம பின்னாடி வராங்க. போலாம். எத்தனை கிலோ போகிற நெட்டி பார்த்தியாட்டு இருக்கு. ஆமாண்ணா. ஏன்னா இப்படி திட்டத்தனை வேலை செய்வீங்க. நேரம் போகலாம். பேக்கரிக்கிட்ட ரைட். ஓகே நம்ம ரோட்டில் போய் போவோம். நம்ம ரோட்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் நம்ம ரோட்டில் போய் தான் போகணும். மோனேஷ் நீ அங்கிருந்தே அப்படியே அந்த ரோட்டில் போய் இருக்கு. என்ன பண்ணுறது? இல்லை இவனுக்கு வேறு கேங்க. ஆமாம். அது ஏதோ ஒரு எல்போர்டு வாயில் ஏற்றிருப்பான் வண்டியை. மோனேஷ் நீ ரைட் இண்டிகேட்டர் போட்டதெல்லாம் ஓகே, இது வந்தது ஓகே. நீ அங்கிருந்தே வரணும்னு நினைக்கக்கூடாது. நம்ம ரோட்டில் வந்து தான் அதுக்கப்புறம் இந்த சைடு திரும்பணும். சரியா? ஓகேண்ணா. இப்போ யாரும் இல்லை, நீ வந்த ஓகே. ஹாஃப் அன் ஹவர் 1 ஹவர் கழிச்சு வந்தீங்கன்னா பூராமே உனக்கு நாய் நல்லா தான்டா இருக்கும். ஃபீமேல்லாம் கேட்கிட்டா நாய் புசு புசுன்னு இருக்குன்னு சொல்ல வந்தேன். பேசி முடிச்சிடலாமா? சின்சியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறேன். நாய் நல்லா இருக்கு. நீ நான் சேட்டை தானே. இந்த வீடியோலாம் போட்டால் என்ன நினைப்பாங்க? கார் ஓட்ட பேச ஜாலியாக டைம் பாஸ் பண்ண போயிருக்கேன். நேற்று என்ன அவர் ஒய்ஃப் பற்றி பேசுகிற வீடியோ போட்டிங்களா? அப்படியே அப்படி அவ்வளோதான். அப்படி பண்ணிட்டீங்களா? அப்படி அப்படி
ஒரு சாலமன் நாங்கள் செட்டி வேலை திட்டு ஒருத்தர் வராருல, ஆமாண்ணா. அவர் வீடியோ தான் கொடுத்துருந்தோம். ஏன் இவ்வளோ தூரம் பயப்பட்டே வர்றீங்களே, அப்புறம் ஒய்ஃபெல்லாம் வீட்டில் இருக்குது, நம்ம போய் அவங்களோட தான் வாழணும், அதையே கடந்துட்டோமாம்மா, காரை ஓட்டுறதுக்கு பயப்படலாமான்னு கேட்டேன். ஐயோ அண்ணா, என் முன்னாடி இந்த வீடியோ பார்ப்பானா, ரெக்கார்ட் ஆகுமாண்ணா அப்படின்னாரு. சரி நான் வேணா கிராப் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு எப்படி போட்டுவிட்டேன். நீங்கள் வீடியோ அப்டேட் பண்ணோடனே ஃபஸ்ட் டிவி முன்னாடி தான் நான் பார்க்குறேன். அது நான் அவன் மட்டும் பார்த்தா பரவாயில்ல, நான் குடும்பத்தோட டிவியில் உட்கார வச்சு பசங்க பிள்ளைக்கு வேறு இப்போ காரை ஓட்டுறாரு வேறு அப்படின்னு காட்டுறான்னா. அது சப்ஸ்கிரைப் பண்ணதால டக்குனு வந்து அவ்வளோதான். டிரைவிங் முடிச்சுன்னு பூரா அன்சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருவீங்கன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன பண்ண போகிறோம். அது சப்ஸ்கிரைப் பண்ணுறது காசை கேட்குது. எங்கே வருவாங்க இந்த ரைட்டில் திருப்பி நிறுத்தி ரைட்டில் திருப்பி நம்ம ரோட்டில் தான் நிறுத்தணும். ஏன்னா வேற லெவல். ஓகே தங்க, நாளைக்கு காலைல பார்க்கலாம். காலைல வந்துடுவீங்களா? அதே டைம் ஓகே ஓகே வந்துடலாம். காலைல வருதுங்க, போகலாமா? போகலாங்க. காலைல சரி. ரொம்ப வந்துட்டீங்க, தப்பு விடுங்க. தவறு செஞ்சால் உடனே திருத்திக்கிங்க, அவ்வளோதான். எப்போ எடுத்துறது? அப்புறம் அப்படியே உள்ள விட்டுலாம். இல்லையா? லெஃப்ட் வந்து அப்படியே உள்ள சொருகிடுங்க, இந்த கேப்புக்குள்ளே சொருகிடுங்க. போயிடலாம். போகலாம் போகலாம் போகலாம். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுதா? பென்ஸ் நம்மளுது, பென்ஸ் தவிர மீதிலாம் வண்டி நம்மளுது. சரி கண்ணாடி